நல்ல கவனமாக கேளுங்க. எப்போவுமே நம்ம பைபிள் படிக்கும் போதும் வசனம் கேட்கும் போதும் நமக்குள்ள இந்த சிந்தைகள் மாறுகிறது என்றாலோ அல்லது தூக்கம் வருகிறது என்றாலோ, சிலருக்கு சரீர பலவீனம் இருக்கும், தூக்கம் வருகிறது என்றாலோ அதை நம்ம தேவனிடத்துல ஒரு பலவீனமாக வச்சு பழகணும். முந்தானத்து ஒரு தாயார் வந்தாங்க, எனக்கு ப்ரேயர் பண்ண இருந்தாலே கொட்டாவியாக வருது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் அதை சொல்றேன்னா அது என் மனசுல இருக்குன்னு அர்த்தம். எத்தனையோ பேர் வந்து ஜெப குறிப்பை சொல்லிட்டு போறாங்க. எல்லா ஜெப குறிப்பும் மைண்ட்ல இருக்குமான்னு கேட்டால் உண்மையிலே இருக்காது. ஆனால் சில குறிப்புகள் வந்து நம்ம மனசை வந்து என்ன மனசுல விழுந்துரும். அப்போ அந்த அப்போ அவங்க அதை ஒரு ஜெபமாக வைக்கிறாங்க. இப்படி பழகணும். அது வந்து என் பலவீனம். அது அப்படி தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே நான் தூங்கிடுவேன். 5வது பாயிண்ட்ல தான் எலும்பு அப்படியே இருந்தால் அப்படியே இருக்க வேண்டியதான். நம்மளால ஜெபம் பண்ண முடியாம ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க பெற்றோரை, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணலைன்னா வேற யார் இருக்கிறா? நம்ம ஒரு விரக்தியில விட்டுட்டோம் எங்களை, வேற யார் கைப்பிடிச்சு தூக்குவா? சகோதரிகள், நீங்க உங்க புருஷனுக்கு ஜெபம் பண்ணலைன்னா வேற யார் இருக்கிறா? இழந்துட்டு எக்கோபோத்துன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க கூடாரத்தில் இந்த ஜெப சத்தம் துணிக்கப்படுதா குறையுதா பாரு. ஜெபிக்க முடியாத நிலை. ஒரு சகோதரி கண்ணீரோடு சொன்ன காரியம், என் புருஷனுக்காக ஜெபம் பண்ண முடியல, கண்ணீரோடு சொன்ன காரியம். அதனுடைய விளைவுகளும் வேற மாதிரி போச்சு. அதை நான் இங்கே சொல்ல விரும்பல. இந்த ஏலியால ஏன் அப்படி, ஏலிக்கிட்ட எத்தனையோ பேர் வந்து சொல்றாங்க. ஏலி கடைசியில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அவர் கர்த்தர். 1 சாமுவேல் 3:18, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை வேற நீ என்ன பண்ண முடியும்? வேற நீ என்ன சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வார்த்தை அலட்சியம் பண்ணினார்கள்.